அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கி.வா. ஜெகநாதன் அவர்களின் சிறுகதை யார் தெய்வம். டேய் சொக்கலிங்கம், எங்கேயடா கார்? கம்பெனிக்கு போக நாழிகையாகிவிட்டதே என்று டிரைவரை கேட்டார் சங்கரலிங்க செட்டியார். சின்ன எஜமா கொண்டு போயிருக்காரு, இதோ 5 நிமிஷத்திலே வந்துடுவார் என்று பதில் அளித்தான் சொக்கலிங்கம். 5 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது அவன் எந்த சிநேகிதனை எங்கே கொண்டு போய் விட போயிருக்கிறானோ. கார் நமக்கு சமயத்துக்கு உதவுகிறது இல்லை, ஊராருக்கெல்லாம் உதவுகிறது. ஜம்பத்துக்கு நமக்கும் கார் இருக்கிறது, டிரைவர் இருக்கிறான் என்று சொல்லிக் கொள்கிறோம். இவன் என்னடா என்றால், பொழுது விடிந்தால் பொழுது போனால் காரை எடுத்துக்கொண்டு ஊர் சுற்றுவதும் ஊரார் கைங்கரியம் செய்வதுமாகவே இருக்கிறான். எப்படியாவது போகட்டும் என்றாலோ மனசு கேட்க மாட்டேன் என்கிறது. போகிற இடத்துக்கு டிரைவரை கூட்டிக் கொண்டு போனால் என்ன? சிறு பிள்ளைத்தனம். கண்மண் தெரியாமல் ஊட்டுகிறானாம். அந்த ஸ்டேரிங்கை கையிலே பிடித்தாலே எல்லா பைகளுக்கும் ஒரு வெறியல்லவா வந்து விடுகிறது. நாள் தவறாமல் கார் விபத்து என்ற சமாச்சாரம் பத்திரிகையில் வந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பகீர் என்கிறது. சின்ன எஜமா வந்து விட்டார் என்று டிரைவர் இடையிலே அவர் பிரலாபத்தை நிறுத்தினான். வந்து விட்டானா? எங்கே இப்படி கூப்பிடு. ராமமூர்த்தி வந்தான். கட்டிளங்காலை, ஒய்யாரமான கோலம், வாட்டு சாட்டமான மேனி. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா. இத்தனை நேரம் எங்கே போயிருந்தாய்? என் சிநேகிதன் ஒருவனை பார்க்க போயிருந்தேன். தினமும் இந்த சிநேகிதர்கள் தாமா? போகிறதுதான் போகிறாயே, இந்த சொக்கலிங்கத்தை ஓட்டச் சொல்லி அழைத்து போக கூடாதா? அவனுக்கு ஓய்வு வேண்டாமா? அவன் இங்கே என்ன 24 மணி நேரமுமா கார் ஓட்டுகிறான்? நம் காரை நாமே ஓட்டுவதில் எத்தனையோ நன்மை உண்டு. நன்மை உண்டு என்று சொல்கிறாயே ஒழிய அதில் இருக்கிற தீமையை தெரிந்து கொள்ளவில்லையே. பல வருஷம் டிரைவராக இருந்தவன் எல்லாம் பிளாட்பாரத்தின் மேலே வண்டியை ஓட்டி ஆட்களை கொலை பண்ணி விடுகிறான். நீ இன்னும் சரியாக கார் விட கற்றுக்கொள்ளவில்லை. ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வது? அப்படியெல்லாம் முட்டாள்தனமாக நான் நடந்து கொள்வேன் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? முட்டாள்தனமா? ஆணைக்கும் அடிசருக்கும் என்பார்களே, அப்படி போதாத காலமாக இருந்து ஏதாவது நேர்ந்தால் ஆபத்து, அவமானம், நஷ்டம் எல்லாம் வந்துவிடுமே. என்ன இப்படி ஒரே காபாரப்படுகிறீர்களே? உலகத்தில் கார் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் தாங்களே ஓட்டுவதென்பது வழக்கமாக வந்துவிட்டது இப்போது. நீங்கள் கர்நாடகமாக பேசுகிறீர்களே, உங்கள் பேச்சை யாராவது கேட்டால் சிரிப்பார்கள். சங்கரலிங்க செட்டியார் கர்நாடக பேர்வழி என்பது வாஸ்தவன்தான். ஆனாலும் அவர் பயப்பட்டதற்கு காரணமும் இல்லாமற் போகவில்லை. டிரைவர் சொக்கலிங்கமே சொல்லி இருக்கிறான், சின்ன எசமா கையில காரு காத்தால போகுது என்று. அவன் ஆச்சரியப்பட்டு சொன்னான். செட்டியாருக்கோ அடி வயிற்றில் பகீர் என்றது. ராமமூர்த்தி காரை கொஞ்சம் உற்சாகத்தோடு ஓட்டுவான். தனக்கு பின்னால் யாராவது குழல் ஊதினால் போதும், லேசிலே அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டான். இந்த வெறி எப்படியோ குதிரை வண்டிக்காரன் முதல் கார் ஓட்டுகிறவர் வரையில் எல்லோருக்கும் பொதுவாக போய்விட்டது. அன்று காலை சரியாக 6 மணி இருக்கும். அவசர அவசரமாக யாரையோ பார்ப்பதற்காக காரிலே புறப்பட்டான் ராமமூர்த்தி. 5 மைல் போக வேண்டும். 10 நிமிஷத்தில் போய்விடலாம். ரோட்டில் தடையில்லாமல் இருந்தால். அவன் வேகமாக போனான். 2 மைல் போயிருப்பான். முன்னால் ஒரு குதிரை வண்டி போய்கொண்டு இருந்தது. எதிரில் இருந்த ஒரு மொட்டை வண்டி மூங்கிற் கழிகளை பாரமாக ஏற்றிக்கொண்டு வந்தது. குதிரை வண்டிக்கு அருகில் கார் வரும்போது வலப்பக்கத்தில் மூங்கில் வண்டி வந்துவிட்டது. வண்டிக்காரன் நேராக ஓட்டாமல் வண்டியை ஒடித்தால் மூங்கில் வழியை தடுத்துவிடும். ஆகவே அவன் கண்ணை மூடிக்கொண்டு நேரே ஓட்டினான். எப்படி நேர்ந்தது என்று தெரியாது. முன்னே போன குதிரை வண்டியின் மேல் கார் மோதிவிட்டது. குதிரை முன்னாலேயே தள்ளப்பட்டு கீழே விழுந்தது. வண்டிக்குள்ளே இருந்தவர்கள் கீழே விழுந்தார்கள். ராமமூர்த்தி பிரேக் போட்டான். காருக்கு அவ்வளவு சேதம் இல்லை. ஆனால்
இதுவரைக்கும் இத்தகைய விபத்து நேர்ந்ததே இல்லை. அதுவும் அன்று காலை நேரத்தில் யாரோ ஒரு காலேஜ் மாணவிக்கு உபகாரம் செய்வதற்காக அவன் போய்கொண்டு இருந்தான். அந்த சமயத்தில் அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. வேர்த்து வெலவெலத்து போயிற்று. மூங்கில் வண்டிக்காரனும் அவனுடன் இருந்த கூட்டாளியும் இறங்கி வந்து விட்டார்கள். குதிரை வண்டிக்காரனும் வந்து விட்டான். வண்டியிலிருந்து விழுந்தவர்கள் 2-3 பேர். யாரோ ஒரு பெண், 25 வயசு மனிதன் ஒருவன், மற்றொரு கிழவன். அவர்களுக்கு பலமான அடி இல்லாவிட்டாலும் கொஞ்சம் சிராய்த்து விட்டது. ராமமூர்த்தி கூட்டத்தை கண்டதும் அதிகமாக பயந்து விட்டான். எப்படி தப்புவது என்று தோன்றவில்லை. சில நிமிஷ நேரம் அவன் நரக வேதனையை மானசீகமாக அனுபவித்தான். மெதுவாக குதிரை வண்டிக்காரனை கூப்பிட்டான். 10 ரூபாய் நோட்டை அவன் கையில் அழுத்தினான். அவர்கள் எங்கே போக வேண்டும்? கேட்டுச் சொல், இந்த காரிலேயே கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்றான். ரூபாய் கையில் வந்தவுடன் வண்டிக்காரன் கோபம் எல்லாம் எங்கேயோ ஓடி ஒளிந்து விட்டது. அது கிடக்குது ஐயா, நீங்க வேணுமுன்னா வந்து மோதுனீங்க. அந்த மூங்கில் வண்டி வராட்டி நீங்க ராசபாட்டையா போயிருப்பீங்க என்று சொல்லி, நீங்க போங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன் என்று தைரியம் கூறினான். ராமமூர்த்தி மறு பேச்சு பேசாமல் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று வீட்டுக்கு காரை திருப்பி விட்டான். வரும்போது அவனுக்கு எவ்வளவோ யோசனை. விழுந்தவர்கள் ஏன் நம்மிடம் வந்து ஒன்றும் பேசவில்லை? அவர்கள் யாராவது போலீஸ்காரனுக்கு சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் அவன் மனசு உதைத்துக் கொண்டது. அன்று ராத்திரி முழுவதும் அவனுக்கு தூக்கமே இல்லை. பிறகு 4 நாள் காரின் முன்சீட்டில் கூட அவன் உட்காருவது இல்லை. ஏதாவது கேஸ் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம். தகப்பனாருடைய வாக்கு பலித்து விடுமோ என்ற எண்ணம் வேறு. பிறகு அவர் முன் தலை காட்டுவது எப்படி? 1 வாரம் ஆயிற்று. ஒரு நாள் சாயங்காலம் வீட்டு வாசல் பக்கத்தில் உள்ள மேடை மேல் அமர்ந்து கொண்டு இருந்தான் ராமமூர்த்தி. அப்போது யாரோ 2 பேர் காம்பவுண்டுக்குள் நுழைந்து வந்தார்கள். ஆண் பிள்ளை ஒருவன், பெண் பிள்ளை ஒருத்தி. அந்த ஆள் கையில் ஏதோ சிறிய கூடை வைத்து இருந்தான். அந்த பெண்ணை பார்த்தால் எங்கேயோ கண்ட மாதிரி இருந்தது. நினைத்து பார்த்தான் ராமமூர்த்தி. ஆம், குதிரை வண்டியிலிருந்து விழுந்த பெண்தான். அவனுக்கு மூச்சே ஒரு கணம் நின்றுவிட்டது. யார் என்று வாய் கேட்டது. மனமோ நடுங்கியது. வந்தவன் ஒன்றும் பேசவில்லை. நேரே நெடுஞ்சான் கிடையாக ராமமூர்த்தி காலில் விழுந்தான். பிறகு கூடையிலிருந்து வெற்றிலை, பாக்கு, பழம் எடுத்து அவன் முன் வைத்தான். நீயும் உளுந்து கும்பிடு என்று அந்த பெண்ணை ஏவினான். அவளும் வணங்கினாள். ராமமூர்த்திக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவன் பிரமையை போக்க அந்த ஆளை முன் வந்தான். சாமி, எங்க அத்தை புருஷன் சொக்கலிங்கம் சொன்னாரு, எஜமான் தான் அந்த காரு ஓட்டுனவருன்னு என்று ஆரம்பித்தான். அன்னைக்கு தெய்வம் மாதிரி நீங்க காரை இடிக்கங்காட்டியும் அந்த கயவனுக்கு புத்தி வந்ததுங்க. மறுநாளே இவள காசுக்கு வித்து புடுறதுன்னு கொண்டு போனானுங்க. என்ன இப்படி சொல்றே? அங்க ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க. பின்ன என்ன ஏசமா, தாயில்லா புள்ளைய தகப்பன்காரன் நல்லா வளர்த்து அது இஷ்டம் போல கட்டி கொடுக்கறது நியாயமுங்க. எவனோ ஒருத்தன் தன்னை காட்டியும் கயவன், அவனுக்கு பணம் இருக்குதுன்னு கொண்டு போய் தள்ளிடுறதுங்களா? அது என்னங்க யோக்கியமான காரியமா? விலைக்கு விக்கிற மாதிரி இல்லைங்களா? சாமிக்கே பொறுக்கலை. வண்டிய கொடசாட்சி படுத்துங்க, நீங்க தான் தெய்வமா வந்து உதவுனீங்க. அவன் உற்சாகத்தில் தலைப்பு நடு ஒன்றும் தெரியாமல் பேசினான். ராமமூர்த்திக்கு தெளிவாகவில்லை. ஆமா, அந்த குதிரை வண்டியில இந்த பொண்ணு எங்கே போனா என்று கொஞ்சம் தைரியம் பெற்று கேட்டான். அதுதானுங்க, இதோட தகப்பங்காரனோ சித்தப்பங்காரனோ சேர்ந்துகிட்டு பண்ணின ரோசனுங்க. இவ தாயார்காரி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பூவும் குங்குமமா போயிட்டா. அவ இருக்கிற சேலே இவளை எனக்கு கொடுக்கணும்னு பேச்சு இருந்ததுங்க. அப்பாலே பாருங்க, இந்த கயவனுக்கு காசாசை வந்துடுச்சு. அவன் தம்பிக்கு மச்சானா ஒரு கயவன், அவன் கிட்ட கொண்டு போய் தள்ள போனாங்க.
அந்த மவராசி தெய்வமா இருந்து தன்னோட ஆசைய நிறைவேத்திக்கினா. விஷயத்தை நல்லா தான் சொல்ல என்றாள் அந்த பெண். இன்னும் என்னத்தை சொல்றது? வண்டி உயிர்ந்ததும் கேவனுக்கு புத்தி வந்தது. சித்தப்பன்காரன் உபதேசம் பலிக்கல. ஆமா, நான் செஞ்சதையும் சொல்ல. எனக்கு அப்படி தோணாட்டி இதெல்லாம் நடக்குமா என்று மறுபடியும் அந்த பெண் பேசினாள். இவ பெருத்த கில்லேடிங்க. அந்த கிழவன் இவகிட்ட ஆம்பிடாம தப்பிச்சுக்கனா. அது கிடக்குது. இவ ஒரு தந்திரம் பண்ணுனா பாருங்க. கீழே விழுந்து எய்ந்த உடனே அம்மா உன் வாக்கு பழிச்சுதுன்னா. அது என்ன வாக்குன்னு அப்பங்காரன் கேட்க, நேத்து சொப்பனத்துல அம்மா வந்து நான் பாத்துக்கிறேன் பயப்படாதேன்னு சொன்னதாக இவ சொல்ல, அத அந்த அப்பாவி நெசமாங்காட்டியும்னு நம்பிக்கிட்டான். அப்பால தம்பி பேச்சு காதுல உயல. சாமி எங்களை புருஷம் பொஞ்சாதியா ஆக்கிட்டது. எல்லாம் நீங்க நட்ட மரமுங்க. அது சரி, நான் தான் அன்று வண்டியில் மோதினவன் என்று உனக்கு எப்படி தெரியும்? அதென்ன அப்படி சொல்றீங்க? இந்த பொண்ணு அங்க அடையாளம் சொல்லுச்சு. எங்க அத்தை புருஷன் உங்களை காட்டி இருக்காரு. வண்டியோட மாதிரியும் இவ சொன்னா. கண்டுபிடிச்சிட்டேனுங்க. நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவன் மறுபடியும் தன் காலில் விழும் பொழுது ராமமூர்த்திக்கு தன் கண்களையும் காதுகளையும் நம்பவே தோன்றவில்லை. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.